Hi everyone, welcome to Halundriat. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிச்சிருக்க கிங் ஆஃப் கோத்தா மூவியோட டீசர் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த படத்துல யார நடிச்சிருக்கா சொல்லி ஒரு கிங் ஆஃப் கோத்தா பீப்புள்ஸ் ஒரு வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அது வந்து சத்தியமா வேற லெவல்ல இருந்தது. பொன்னியின் செல்வன் நடிச்ச, பூங்குழியா நடிச்ச ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களும் நடிச்சிருக்காங்க. செம்பன் வினோத் விக்ரம் படத்துல என்ன மாதிரி நடிச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும். ஆக்டிங் ஒரு முகமுடியை கைட்டணும்னா இன்னொரு முகமுடி போட்டவனால தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சத்தியமா கமிஷனரா அவர் தான். அவரு அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரசன்னா இருக்காப்ல, உள்ள கேஜிஎஃப்ல நடிச்ச சரண் இருக்காப்ல. அது ஒரு நிறைய ஒரு பட்டாளமே இருக்கு. கேங்ஸ்டர் மூவி கிங் ஆஃப் கோத்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரு, அந்த ஊர்ல நடக்கிற ஒரு கதை தான் நினைக்கிறேன், ஒரு இடம் நினைக்கிறேன். அது ஓகே. இன்னைக்கு 6:00 பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க. நமக்கு தமிழ்ல யார் ரிலீஸ் பண்றா பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. ஓகேவா? 1 மினிட்டா இருக்கு, நான் அப்படியே லைவா பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, பார்த்து வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிடுறேன். துல்கர் சல்மான் பத்தி பேசணும்னா வேற லெவலுங்க. அவர் சத்தியமா அவரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட லவ் ஸ்டோரி குத்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி குத்தாலும் சரி, பக்காவா பண்ணிடுவாப்பல மனுஷன். அதுமே ஒரு ஆளு. ஆஃப் கோத்தா சில்ஸ்னா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆள் வந்து ஒரு மாதிரி டெரராவே இருக்காப்ல, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாவே இருக்காரு ஆளு. அது மாதிரி தான் படம் ஃபுல்லா இருப்பாரு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா எனக்கு பிடிச்ச படம் பாத்தீங்கன்னா துல்கர்ல பாத்தீங்கன்னா குருப்னு ஒரு மூவி வந்து தெரியுமா? குருப்பா வேற லெவல் படம் அது. சத்தியமா அதெல்லாம் பார்த்து சிரித்து போய் சில்லறையை செதற விட்டா படம் அதெல்லாம் எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச சீதாராமம், அப்புறம் அந்த கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால், அதெல்லாம் வேற லெவல் ஃபீல் குட் மூவி தான் எல்லாமே. அவர் சூஸ் பண்ற கதைகள்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். எந்த படமும் வந்து நடாது அப்படிலாம் இருக்கவே இருக்காது. பக்கா மூவியா இருக்கும். ஸ்கிரிப்ட் ஒர்க்னா அப்படி இருக்கும், நச்சு நச்சுன்னு இருக்கும். ஓகேவா? பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டைம் 6:00 வந்திருக்கும். ஓகே, டீசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஓகே. ஆகஸ்ட். ஓகே, வேற லெவல் வேற லெவல். சத்தியமா வேற லெவல்ல இருந்ததுங்க. துல்கர் ஃபர்ஸ்ட் துல்கரை பத்தி பேசுவோம். அவர் வந்து அந்த எப்படி சொல்ற சாக்லேட் பாயா பார்த்திருப்போம். ஒரு மாதிரி நம்ம அவர்கிட்ட ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஒரு இதனா கொடுத்துருக்கவே மாட்டாங்க கேரக்டர்னா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்த ரஃப்பான கேரக்டர்னா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குரூப் அது மாதிரி ஒரு மூவினா நல்லா இருக்கும் பார்க்க. வந்து வெளியே வர முடியல. அந்த கடைசி சீன் வந்து அந்த கத்தி இப்படி எடுக்கிற அந்த சீன் தான் வேற லெவல். அது கரெக்டா அந்த முடியாண்ட இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா சீன் வேற லெவல்ல இருந்தது. அதுதாங்க ஒரு மாஸ் ஹீரோக்குன்னா அதுதாங்க தேவையே. துல்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் பாய்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மாஸ் ஹீரோக்காக ஒரு இதுக்கு வந்துகிட்டே இருக்காரு. ஓகே. ஆனா அவர் விட மாட்டாரு. ரொமான்டிக் படம் விட மாட்டாரு அவர் கண்டிப்பா. அதுவும் பண்ணுவார் ஒரு சைடு. ஆனா இது ஒரு சைடா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி செமையா இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல். ஆனா டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிலேஷ் தோசின்னு சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர் தான் பண்றாரு. ஓகேவா? இது மாதிரி என்ன படம் பண்ணிருக்காரு நமக்கு தெரியல. ஆனா இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மலையாள மூவி நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா படம் வந்து துல்கர் சும்மாலாம் கொடுத்துட மாட்டாப்புல. கதை நல்லா இருந்தாதான் நடிப்பாப்புல துல்கர். வந்து கண்டிப்பா ஸ்கிரிப்ட் ஒர்க் பயங்கரமா பண்ணிருக்காங்க படம் நல்லா தெரியுது. ஏன்னா சும்மான கேங்ஸ்டர் மூவினா மலையாளத்துல எடுத்துடவே மாட்டாங்க. அவங்க மலையாள ஆடியன்ஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மலையாள மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படம் யதார்த்தமான மூவி தான் எடுப்பாங்க எப்பவுமே. அவங்க உண்மையான மூவி எடுக்கிறது அவங்க தான். ஏன்னா அவங்க ஒருத்தர் அடிச்சாங்கன்னா எங்க போய் விழுவாங்க உங்க நமக்கே தெரியும். ஒரு மனித இயல்பு தானே, இங்க அடிச்சா அங்கதான் விடுவாங்க. ஓகேவா? உங்க சைட்ல இருந்து மலையாளத்துல வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி வருதுன்னா கண்டிப்பா அது எந்த அளவுக்கு இருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. கதை அளவிலும் சரி,
நடிகர்கள் அளவிலும் சரி, ஊருன்னு நினைக்கிறேன். அந்த ஊர்ல வந்து இவர் இருக்காப்புல. அந்த ஊரே கண்ட்ரோல் எடுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த டயலாக்ஸ் டெலிவரினா பயங்கரமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அந்த ஷேடு, அந்த பிளாக் ஷேட்லயே காமிச்சிருக்காங்க பாதி ஃபுல்லா. அவர் கடைசியா அது காமிக்கிற அந்த சீன் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா கூஸ் பாம்ஸ் தான், வேற லெவலு. மியூசிக் கூட பாத்தீங்கன்னா 2 பேர் பண்ணிருக்காங்க. வேற யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்ஸ் பிஜோய் அண்ட் ஷான் ரகுமான். அவங்க 2 பேர் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. ஓகேவா, வேற லெவல் கண்டிப்பா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலிவேட் ஆகுது. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீசர்ல. அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேமா காமிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூஸ் பம்ப்ஸ் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு மியூசிக்கும் ஏறுது. வேற லெவலு. அந்த ஹீரோக்காக அந்த பில்டப் கொடுக்குறாங்க தெரியுமா, அதுதான் வேற லெவல். அந்த ஒரு கார், பென்ஸ் கார்னா இருக்கு. அதுல கூட பாத்தீங்கன்னா ஓகே தான் போட்டிருக்கு. அதான் கிங் ஆஃப் கோத்தா தான் அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. நம்பர் பிளேட்ல வச்சிருந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இந்த காலத்து கட்டத்துல நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற 90s ஒரு 80s நடக்கிற கதையா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது. செம்மன் வினோத் வந்தாப்புல அவரோட காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த கலர் டியூன்னா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அந்த படத்தோட கலர் டியூன் பாத்தீங்கன்னா ஒரு 90s அது மாதிரி தான் இருக்கு. அது சுத்தி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்க அந்த செட்டப் அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு ஒரு படத்துக்கு தேவை ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வரதுன்னா மக்கள் நம்பணும்னா அது மாதிரி தான் இருக்கணும். பிரஸ்னா வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் தான் காமிச்சாங்க. அதுவே வேற லெவல்ல மிரட்டி இருக்காப்ல. கோவமா தான் இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இதுல படத்துல வில்லன் தான் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த படத்துல வில்லன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படிதான் இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் மூவினால எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே நல்லவங்க தான். ஓகேவா, ஒரு ஊர்ல நடக்கிற கதை. அந்த ஊரை வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரைலர் வந்தாதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போட இருக்கிற மூவின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஓகேவா, பாய் பாய் பாய்.